ஸோ வவுச்சர் கான்செப்ட்டுக்கு மெயினான 2 விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வவுச்சர்ஸ்ன்னு கிடையாது. டாலியிலேயே மெயின் கான்செப்ட் வந்து கிரெடிட் அண்ட் டெபிட் ரூல்ஸ் தான். இதுல கிரெடிட்னா என்ன? டெபிட்னா என்ன? அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். நார்மலா அக்கவுண்டிங் டெர்ம்ஸ் அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, 2 சைட்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் இருக்கும். அதாவது என்ன அப்படின்னா, ஒண்ணு டெபிட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். இன்னொன்னு கிரெடிட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவோம். இப்போ டெபிட்னா என்ன? கிரெடிட்னா என்னன்னா, 2மே என்ன பண்ணும்னா, ஒரு இடத்துல அமௌண்ட்ட இன்க்ரீஸ் பண்ணும். ஒரு இடத்துல அமௌண்ட்ட டிக்ரீஸ் பண்ணணும். இந்த கான்செப்ட் தான் டிரான்சாக்ஷன் ஃபுல்லாவே நம்ம ஃபாலோ பண்ண போறோம். ஓகேங்களா? இந்த மெத்தட் வந்து நார்மலா மேனுவல் என்ட்ரில இருந்தே கீப் அப் பண்ணிட்டு வராங்க. அதாவது இப்போ நீங்க அக்கவுண்டிங் நோட்ல எழுதும்போது, ஒரு செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்றாங்க அப்படின்னாலே 2 காலம் பிரிச்சிருப்பாங்க. லெஃப்ட் சைட்ல ஒரு காலம் பிரிச்சிருப்பாங்க, ரைட் சைட்ல ஒரு காலம் பிரிச்சிருப்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது லெஃப்ட் சைட் காலம் தான். லெஃப்ட் அப்படிங்கிறது என்னன்னா டெபிட். தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா பற்று அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த டெபிட் அக்கௌண்ட்டை பொறுத்தவரையிலும் அமௌண்ட் இதுல இன்க்ரீஸ் மட்டும்தான் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஒரு நம்மளோட டிரான்சாக்ஷனை பொறுத்து அதனுடைய நேச்சர் மாறும். ஒரு லெட்ஜர் டெபிட் சைடும் இருக்கும், கிரெடிட் சைடும் இருக்கும். நம்மளோட டிரான்சாக்ஷனை பொறுத்து அந்த இடத்துல அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகுதா இல்ல டிக்ரீஸ் ஆகுதா அப்படிங்கிறது தான் மெயின் கான்செப்ட். இப்போ டெபிட் வந்து லெஃப்ட் சைடு இதுல தான் இருக்கும். எப்போ அது இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலா ஒரு லெட்ஜர் அசெட்லயும் எக்ஸ்பென்ஸ் லெட்ஜர்ஸ் நம்ம குரூப்ஸ் எல்லாமே பார்த்திருக்கோம் இல்லைங்களா? அந்த டேர்ம்ஸ் படி பார்க்கும்போது அசெட் குரூப்ஸுக்கும் எக்ஸ்பென்ஸ் குரூப் சைடும் டெபிட் சைடு வரும்போது அதுல இருக்க இன்கம் உங்களுக்கு எப்படி ஆகும்? அதாவது மணி என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? இதே வந்து பாத்தீங்கன்னா, எப்போ அதுல இருக்க மணி டிக்ரீஸ் ஆகும்னா, லயபிலிட்டி குரூப்ஸும் கேபிட்டல் இல்ல வந்து நம்மளோட இன்கம் லெட்ஜர்ஸ் இது எல்லாமே வரும்போது அது டெபிட் சைடு இருக்கு அப்படின்னா அங்க இருக்க அமௌண்ட் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகும். இதுதான் வந்து நார்மலா டெபிட்டுக்காக யூஸ் பண்ற ரூல். ஓகேங்களா? இதே கிரெடிட் ரூல்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரெடிட் வந்து எப்பயுமே ரைட் சைடு இருக்கும். தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா வரவு அப்படின்னு சொல்லலாம். வரவுன்னு இன்கம் அப்படிங்கறத மட்டுமே மென்ஷன் பண்ணக்கூடாது. அது வந்து நம்மளோட லயபிலிட்டி சைடாவும் இருக்கலாம். ஓகேங்களா? இப்போ ரைட் சைட்ல இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சு. எந்த என்ட்ரிஸ்லலாம் அந்த இருக்க அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா, லயபிலிட்டிஸ் இது எப்பயுமே அப்படியே டெபிட்டுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். லயபிலிட்டிஸ், ஈக்குவலிட்டி, இன்கம்ஸ் இந்த மாதிரி லெட்ஜர்ஸ் எல்லாமே உங்களுக்கு எப்படி இருக்கும்னா இன்க்ரீஸ் ஆகும். அது கிரெடிட் சைடு வரும்போது அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி உங்களுக்கு தெரியும். அதே வந்து அசட்டும் எக்ஸ்பென்ஸ் லெட்ஜர்ஸும் கிரெடிட்ல வருதுன்னா அதுல இருக்க அமௌண்ட் உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? இதை நம்ம டிரான்சாக்ஷனா பார்க்கும்போது உங்களுக்கு அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிறது டிக்ரீஸ் ஆகிறதோட டிஃபரன்ஸ் நல்லா கிளியராகவே புரியும். ஓகேங்களா? இதுதான் நார்மலா கிரெடிட் அண்ட் டெபிட்டுக்கு நம்ம ஃபாலோ பண்ற ரூல்ஸ். இதே வந்து டிரான்சாக்ஷன்ல எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு டிரான்சாக்ஷன் அசட் அக்கௌண்டா வருது அப்படிங்கும் போது டெபிட்ல இருக்க அமௌண்ட் என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாருங்க, கேஷ் ரிசீவ்டு அப்படின்னு சொல்றாங்கன்னா, கேஷ் லெட்ஜர்ல இருக்க அமௌண்ட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். அப்ப அந்த லெட்ஜர் உங்களுக்கு எப்போ பிளேஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா, டெபிட் சைடு லெஃப்ட் சைடு போய் பிளேஸ் ஆகும். ஓகேங்களா? இதே ஒரு அமௌண்ட் வந்து நான் டிக்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா, அதே கேஷ்ல இருக்க அமௌண்ட்டை நான் டிக்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கும் போது, அந்த கேஷ் லெட்ஜர் எங்க போகணும்னா ரைட் சைடு கிரெடிட்ல வந்து நமக்கு பிளேஸ் பண்ணணும். அப்படி பண்ணும்போது உங்களோட டிரான்சாக்ஷன்ல அமௌண்ட் வந்து ஈக்குவலா நார்மலா அட்ஜஸ்ட் ஆகும் உங்களுக்கு. சரிங்களா? இதே ஒரு லயபிலிட்டி சைடு நம்ம கொண்டு போறோம் அப்படின்னா, அங்க எப்படி கிரெடிட் அண்ட் டெபிட் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, லோன் டேக்கன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒரு லோன் வந்து நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். அது நம்மளோட லயபிலிட்டி தான். இருந்தாலும் நமக்கு வர ஒரு இன்கம். ஓகேங்களா? அப்போ எனக்கு என்ன ஆகும்? அந்த லோன் டேக்கன்ங்கிற லெட்ஜர் வந்து எனக்கு கிரெடிட் சைட் பிளேஸ் ஆகணும். ஓகேங்களா? இதே எனக்கு வந்து அதுல இருக்க அமௌண்ட்டை நான் டிக்ரீஸ் இப்ப நான் லோன் 10,000 ரூபாய்க்கு வாங்குறேன் அப்படிங்கிறதுல நீங்க எப்படி இன்க்ரீஸ் பண்றீங்க? அப்ப அதே போல அந்த லோனை நான் கட்டுறேன் இல்லைங்களா? கட்டும் போது எனக்கு என்ன ஆகணும்? அமௌண்ட் வந்து குறையணும். அந்த 10,000ல இருந்து ஒரு 5,000 நீங்க பே பண்றீங்கன்னா பேலன்ஸ் 5,000ங்கிறது டிக்ரீஸ் ஆகணும் அந்த லெட்ஜர்ல இருந்து. அப்போ அந்த லெட்ஜரை நம்ம என்ன பண்ணுவோம்? டெபிட் சைடு லெஃப்ட் சைட்ல மாத்தி வைக்கணும். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா அமௌண்ட் வந்து டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இது லயபிலிட்டி டிரான்சாக்ஷன்ஸ் போடும்போது இந்த ரூலை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். சரிங்களா? இதே ஈக்குவாலிட்டி அதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல உங்களோட கேபிட்டல்ல இருக்க அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்றீங்க அந்த மாதிரி டேர்ம்ஸ்ல எல்லாம் என்ன பண்ணணும்? அந்த பர்டிகுலர் லெட்ஜரை நீங்க கிரெடிட் சைட் பிளேஸ் பண்ணணும். சரிங்களா? இதே அந்த இப்போ நான் கேபிட்டல்ல இருந்தோ இல்ல வந்து என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்தோ இருக்க அமௌண்ட்டை நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அது என்ன ரீசனா வேணாலும் இருக்கலாம். அங்க அப்ப என்ன பண்ணணும்? நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேங்கிற அமௌண்ட்ல இருந்து பணத்தை குறைக்கணும். அப்போ எனக்கு என்ன பண்ணலாம்னா அந்த லெட்ஜரை வந்து நம்ம
டெபிட் சைடு மாத்தி பிளேஸ் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து நம்மளோட ஈக்குவலிட்டி அக்கௌண்ட்ஸ்ல ஃபாலோ பண்ற கிரெடிட் அண்ட் டெபிட் ரூல்ஸ். ஓகேங்களா? இதே இன்கம், அதாவது உங்களுக்கு முழுமையா கிடைக்கிற உங்களோட ரெவென்யூ, சரிங்களா? அந்த மாதிரி வரும்போது நம்ம என்ன பண்ணலாம், அந்த ரெவென்யூ அக்கௌண்ட்டை கிரெடிட் சைடு வைக்கும் போது அமௌண்ட் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும், சரிங்களா? இதே நான் வாங்கின நான் வித்த பொருளை வந்து ஒருத்தங்க திரும்ப என்கிட்ட கொடுத்துட்டாங்க. அப்ப எனக்கு என்ன ஆகுது, சேல் பண்ண பொருள் திரும்ப என் கையிலே வருது. அப்போ எனக்கு என்ன ஆகணும்னா, நான் சேல்ஸ் ரிட்டர்ன் பண்ணிட்டேன் அப்படிங்கறது வந்து எனக்கு மென்ஷன் பண்ணணும், சரிங்களா? அப்ப எனக்கு சேல்ஸ்ல இருந்து அமௌண்ட்டை குறைக்கணும். அப்ப அந்த லெஜரை மாத்தி நான் என்ன பண்ணணும், டெபிட் சைட்ல வைக்கும் போது அந்த லெஜர்ல இருந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து குறைய ஆரம்பிக்கும், சரிங்களா? இப்ப இந்த குரூப்ஸ், இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸ், அசட், லயபிலிட்டி, இந்த எல்லா டேர்ம்ஸ்லயும் கிரெடிட் அண்ட் டெபிட் எப்படி மாறி மாறி பிளேஸ் ஆகுது அப்படிங்கறத நம்ம பார்த்தாச்சு. இப்போ ஒரு எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா அதுலயும் நமக்கு என்ன ஆகும், பணம் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் ஆகும், சரிங்களா? அதே போலதான் இப்போ வந்து பாருங்க, யூட்டிலிட்டி பில் பேமெண்ட், எனி பேமெண்ட், ஓகேங்களா? அந்த மாதிரி ஏதாவது நீங்க பே பண்றீங்க அப்படின்னா அப்ப எனக்கு அந்த அமௌண்ட் நான் பே பண்ணிருக்கேங்கிறதுல இன்க்ரீஸ் ஆகணும். அப்ப டெபிட் உங்களுக்கு என்ன ஆகணும், அந்த லெஜரை வந்து நீங்க டெபிட்ல பிளேஸ் பண்ணும் போது அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும், சரிங்களா? இதே வந்து நான் பண்ண ஏதோ ஒரு எக்ஸ்பென்ஸ் எனக்கு திரும்ப ரிட்டர்ன் வருது அப்படிங்கும் போது அந்த பர்டிகுலர் லெஜர், இப்ப ஏதோ ஒரு பில் பே பண்றீங்க, அது வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகுது, இல்ல ஓகே நான் ஆல்ரெடி பே பண்ணியாச்சுன்னு அந்த பில் திரும்ப ரிட்டர்ன் எடுக்கிறீங்க, ஓகேங்களா? அந்த மாதிரி டேர்ம்ல வந்து என்ன பண்ணணும், அதே பர்டிகுலர் லெஜரை கிரெடிட் சைட்ல மாத்தி பிளேஸ் பண்ணணும். அப்படி பிளேஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும், அந்த லெஜர்ல நீங்க வச்ச அமௌண்ட் டிக்ரீஸ் ஆகும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம எக்ஸ்பென்ஸை பொறுத்தவரையில மாத்தி நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்க வந்து பாருங்க, கேஷ்க்கு ஒரு ஏதோ ஒரு பொருள் சேல்ஸ் பண்றீங்க, ஓகேங்களா? அந்த பொருளுக்கான அமௌண்ட் உங்களுக்கு உள்ள வந்திருக்கு. இப்போ இதை நீங்க மெயின்டைன் பண்ணணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு டிரான்சாக்ஷன் பார்க்கலாம், சரிங்களா? இதுல வந்து பாருங்க, நீங்க சப்போஸ் ஏதோ ஒரு பொருள் வித்திருக்கீங்க, அதுக்கான கேஷை நீங்க ரிசீவ் பண்றீங்கும் போது எனக்கு கிரெடிட் அண்ட் டெபிட் போத் சைடுமே இதுல வந்து அஃபெக்ட் ஆகும். எது கிரெடிட்ல, எந்த லெஜரை நம்ம கிரெடிட்ல வைக்கணும், எந்த லெஜரை வந்து நம்ம டெபிட்ல வைக்கணும் அப்படிங்கறத மட்டும் நம்ம கரெக்டா சூஸ் பண்ணா போதும், சரிங்களா? இப்போ இந்த மாதிரி ஒரு டிரான்சாக்ஷன் உங்களுக்கு வருது அப்படிங்கும் போது எனக்கு பாருங்க, கேஷ்ல எனக்கு அமௌண்ட் என்ன ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகணும், அதாவது மணி உள்ள வந்திருக்கு, சரிங்களா? அதே போல நான் சேல் பண்ணிருக்கேன் அப்படிங்கறதுல வந்து எனக்கு அமௌண்ட் அதுலயும் இன்க்ரீஸ் ஆக போகுது, சரிங்களா? டெபிட்ல கேஷ் வாங்கிட்டேன், ஓகேங்களா? நான் சேலும் பண்ணிருக்கேன் அப்படிங்கறத நம்ம மென்ஷன் பண்ணோம். எதனால அந்த கேஷ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படிங்கறத சொல்றதுதான் வந்து கிரெடிட் சைடா இருக்கும் இந்த டிரான்சாக்ஷனை பொறுத்தவரையிலும். அப்போ பாருங்க, அந்த டிரான்சாக்ஷன் போடும் போது நான் லெஃப்ட் சைட்ல கேஷ் அக்கௌண்ட்டையும் ரைட் சைட்ல சேல்ஸ் அக்கௌண்ட்டையும் பிளேஸ் பண்ணணும். அப்படி பிளேஸ் பண்ணும் போது எனக்கு ரெண்டு பக்கமும் அசட்டும் இன்க்ரீஸ் ஆகும், இன்கமும் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப எனக்கு இந்த ரெண்டு குரூப்புமே இதுல அஃபெக்ட் ஆகும், ஓகேங்களா? ஸோ இப்போ இதே வந்து பாருங்க, நான் ஏதாவது ஒரு எக்ஸ்பென்ஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? அதாவது ரெண்ட் பே பண்றேன். அப்ப எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்பென்ஸ் நான் கொடுக்கும் போது என்னோட கேஷ் என்ன ஆகும்னா எனக்கு குறையும், ஓகேங்களா? அந்த கேஷ் எதனால குறைஞ்சிச்சு, நான் ரெண்ட் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற எக்ஸ்பென்ஸ் லெஜர் அஃபெக்ட் ஆனதுனால. அப்போ எனக்கு அங்க இன்க்ரீஸ் ஆகணும், எக்ஸ்பென்ஸ் லெஜர்ல அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக என்னோட ரெண்ட்ங்கிற லெஜரை நான் டெபிட் சைட் பிளேஸ் பண்றேன், ஓகேங்களா? அப்போ நான் எனக்கு இங்க இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நான் கேஷ் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா? அப்ப கேஷ் லெஜர்ல இருந்து பணத்தை நான் டிக்ரீஸ் பண்ணணும். அதுக்காக கேஷ் எங்க போகும்னு பாத்தீங்கன்னா கிரெடிட் சைட்ல போயிடும், சரிங்களா? அதாவது நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, அசெட் ரூல்ஸ் பார்த்திருப்போம் இல்லைங்களா? அசெட் ரூல்ஸ் வைஸ் இதை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெளிவா புரியும், ஓகேங்களா? ஸோ நார்மலா இப்ப நம்ம என்ன பார்த்தோமோ இதேதான் வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்டிங் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ல கிரெடிட் அண்ட் டெபிட்டுக்கு கோல்டன் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சரிங்களா? அது ரொம்ப நமக்கு தியரிட்டிக்கலாவே நமக்கு வரும். கோல்டன் ரூல்ஸை பத்தின கிளியர் எக்ஸாம்பிளையும் நம்ம பார்க்கலாம், சரிங்களா? கோல்டன் ரூல்ஸ் நம்ம எதுக்காக ஃபாலோ பண்றோம் அப்படின்னா, ஆக்சுவலி இதனுடைய மெயின் பிரின்சிபல் என்ன அப்படின்னா, ஒரு டிரான்சாக்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல ஏதாவது ஒரு ரெண்டு அக்கௌண்ட்ஸ் வந்து நமக்கு அஃபெக்ட், ஓகேங்களா? அப்படி அஃபெக்ட் ஆகும் போது எந்த சைடு என்ன அக்கௌண்ட் நமக்கு பிளேஸ் பண்ணணும், அதாவது கிரெடிட் சைட்ல எந்த அக்கௌண்ட் வரணும், டெபிட் சைட்ல எந்த அக்கௌண்ட் வரணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு டேர்ம்ஸ் வந்து ஃபில் பண்ணிருக்காங்க. அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா கோல்டன் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிளேஸ் பண்றதுக்கு மொத்தம் ஒரு 3 ரூல், ஓகேங்களா? சோ அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொத்தம் ஒரு 3 அக்கௌண்ட்
அக்கௌண்ட் இருக்கு. ஒன்னு வந்து பர்சனல் அக்கௌண்ட், இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரியல் அக்கௌண்ட், மூணாவது வந்து பாத்தீங்கன்னா நாமினல் அக்கௌண்ட். ஓகேங்களா? இதுல பர்சனல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பர்சனோட நேம் மென்ஷன் பண்ண, சரிங்களா? அதாவது பேங்க் நேமாவும் இருக்கலாம், இல்ல நமக்கு பணம் கொடுத்தவங்க, இல்ல பணம் நம்ம கிட்ட இருந்து வாங்கிட்டு போனவங்க. எக்ஸாம்பிளுக்கு சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் ஆர் டெப்டர்ஸ் பிளஸ் பேங்க் அக்கௌண்ட். இந்த மூணு டைப் ஆஃப் லெட்ஜர்ஸ் எது வந்தாலும் சரி அது பர்சனல் அக்கௌண்ட் அப்படிங்கிற ரூல்குள்ள தான் வரும். அப்படி வரும்போது நார்மலா டெபிட்ல யார் இருப்பாங்க அப்படின்னா ரிசீவர், நம்ம கிட்ட இருந்து பணம் வாங்கிட்டு போறவங்க. இதே கிரெடிட் சைட்ல யார் இருப்பாங்க அப்படின்னா கிவர், நமக்கு பணம் கொடுக்கறவங்க. சரிங்களா? இந்த ஃபாலோ பண்ணி தான் பர்சனல் அக்கௌண்ட் உங்களுக்கு. அடுத்தது ரியல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது அசெட்டுக்காக மெயின்டைன் பண்ணி, இதுல மோஸ்ட்லி வந்து என்ன அசெட் உள்ள வருதோ அந்த அசெட் உங்களுக்கு டெபிட்ல இருக்கும். அந்த அசெட் வாங்குறதுக்காக நம்ம கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி பே பண்ணிருக்கோம் அப்படின்னா அது கிரெடிட் சைடு இருக்கும். அதுக்காக தான் வாட் கம்ஸ் இன் அப்படின்னு சொல்லுவாங்க டெபிட், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். இது வந்து ரியல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதே நாமினல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது என்னன்னா நம்மளோட எக்ஸ்பென்ஸ் அண்ட் இன்கம். எல்லா எக்ஸ்பென்ஸுமே, நீங்க ஒரு ரெண்ட் பே பண்ணிருக்கலாம், இல்ல டிராவலிங் எக்ஸ்பென்ஸா இருக்கலாம், இந்த மாதிரி என்ன எக்ஸ்பென்ஸ் பண்ணாலும் அந்த எல்லா லெட்ஜரும் உங்களுக்கு டெபிட் சைட் பிளேஸ் ஆகும். இதே உங்களுக்கு வந்திருக்க இன்கம், டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணிருக்கலாம், இல்ல வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணிருக்கலாம், இந்த மாதிரி நீங்க என்ன அமௌண்ட் உங்களுக்கு உள்ள கெயின் என்ன ஆனாலும் அந்த பர்டிகுலர் லெட்ஜர் உங்களுக்கு டெபிட் சைட் பிளேஸ் ஆகும். அடுத்தது வந்து நாமினல் அக்கௌண்ட். நாமினல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து எக்ஸ்பென்ஸ் அண்ட் இன்கம்காக வரும். இதுல எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே டெபிட் சைட் போயிடும். எக்ஸாம்பிளுக்கு ரெண்ட் பே பண்றது, டிராவல் எக்ஸ்பென்ஸ், இந்த மாதிரி எல்லாமே. கிரெடிட் சைடு என்ன இருக்கும்னா நமக்கு வர எல்லா இன்கம்ஸும், டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணலாம், இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணலாம், இந்த மாதிரி என்ன அமௌண்ட் நீங்க ரிசீவ் பண்ணாலும் அது உங்களுக்கு கிரெடிட் சைடு. நீங்க யூஸ் பண்ற எல்லா லெட்ஜர்ஸ்மே இந்த மூணு ரூல்ஸ்குள்ள ஏதாவது ஒரு ரூல்ஸ்ல தான் உங்களுக்கு கம்பல்சரி பிளேஸ் ஆகும் நம்ம வவுச்சர்ஸ் போடும் போது. ஸோ நெக்ஸ்ட் இந்த கோல்டன் ரூல் ஃபாலோ பண்ற ஃபார்முலா என்ன அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். நார்மலா நம்ம ஃபர்ஸ்டே சொல்லிட்டோம், ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் போடும் போதும் கிரெடிட் அண்ட் டெபிட் நமக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்றதுனா அந்த ஈக்குவல் ஃபார்மேஷனுக்கு எப்படி எடுத்துட்டு வராங்க அப்படின்னா, நீங்க ஒரு டிரான்சாக்ஷன் எடுக்கும் போது கம்பல்சரி ஒரு அசெட் லெட்ஜரும் ஒரு லயபிலிட்டி லெட்ஜரும் நமக்கு அஃபெக்ட் ஆகும். இதுல ஈக்விட்டி அப்படிங்கிறது என்னன்னா நம்மளோட கேபிட்டல் பிளஸ் எல்லா டிரான்சாக்ஷனோட எண்ட்லயும் நமக்கு கிடைக்கிற நெட் ப்ராஃபிட், அதாவது ஏர்னிங், நம்மளோட ஏர்னிங், இது ரெண்டையும் டோட்டல் பண்ணீங்கன்னா உங்களோட அசெட்டும் இந்த லயபிலிட்டி பிளஸ் ஈக்விட்டியோட அமௌண்ட்டும் ஈக்குவலா இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் கிரெடிட் அண்ட் டெபிட் நமக்கு ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்லயும் ஈக்குவலா வரும். இப்ப இதை நம்ம ஈக்குவல் பண்ணணும்னா அமௌண்ட் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் ஆகிறத வச்சு நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிளஸ் ஆர் மைனஸ் நமக்கு கால்குலேட் ஆகும். ஸோ அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க வந்து ஒரு அசெட் லெட்ஜர் எடுக்கிறீங்க, அந்த அசெட் லெட்ஜர்ல அமௌண்ட்டை வந்து நீங்க குறைக்கணும் அப்படின்னா, அசெட் அப்படின்னாவே டெபிட், குறைக்கும் போது நம்ம என்ன பண்ணணும், அதனுடைய ஆப்போசிட் நேச்சர் கிரெடிட்ல நீங்க பிளேஸ் பண்ணணும். இதே வந்து அதுல அமௌண்ட் இன்க்ரீஸ் தான் ஆக போகுதுன்னா அதனுடைய நேச்சரை மாத்தாம அதை அப்படியே டெபிட்ல இந்த பக்கம் பார்க்கும்போது நம்மளோட ரைட் சைட்ல லயபிலிட்டி பிளஸ் ஈக்விட்டி லெட்ஜர்ஸ், அதாவது கேபிட்டலா இருக்கலாம் இல்ல உங்க லயபிலிட்டி லெட்ஜரா இருக்கலாம், ரெண்டுக்குமே நேச்சர் வந்து கிரெடிட் தான். இதுல இருக்க அமௌண்ட்டை நீங்க இன்க்ரீஸ் பண்றீங்கும் போது அதை அப்படியே கிரெடிட் சைட்ல வச்சிருங்க. இல்ல இந்த ரெண்டு லெட்ஜர்ல எங்கேயாவது எனக்கு அமௌண்ட்டை நான் டிக்ரீஸ் பண்ணணுங்கும் போது அதை மாத்தி நீங்க என்ன பண்ணணும்னா டெபிட்ல பிளேஸ் பண்ணணும். ஸோ அப்ப அந்த இடத்துல நமக்கு அமௌண்ட் குறைஞ்சிரும். இந்த ஃபார்மேஷன் வைஸ் நீங்க கால்குலேட் பண்ணிட்டு வரும்போது கம்பல்சரி உங்களோட அசெட் எப்படி இருக்கும்னா உங்களோட லயபிலிட்டி பிளஸ் ஈக்விட்டிக்கு ஈக்குவலா தான் வரும். சப்போஸ் ஏதாவது நமக்கு டிஃபரன்ஸ் வருதுன்னா அமௌண்ட்லயோ இல்ல லெட்ஜரோட நம்மளோட குரூப் நேமையோ ஏதோ மாத்தி வச்சிருக்கோம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்க. என்கிட்ட நான் ஒரு சின்ன சம் கிரியேட் பண்ணிட்டு என்னோட எல்லா அசெட் லெட்ஜர்ஸையும் நான் டோட்டல் பண்ணியிருக்கேன். அசெட் அப்படின்னா நம்மளோட எல்லா அசெட்டுமே வரும். ஃபிக்ஸட் அசெட், கேஷ், உங்களோட கரண்ட் அசெட், இந்த மாதிரி எல்லா அசெட்டோட டோட்டலும் எனக்கு இப்ப வந்து பாருங்க 10,60,000 வந்திருக்கு. இதுக்கு ஈக்குவலா நம்ம பண்ணிருக்க லயபிலிட்டியோட டோட்டல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு அமௌண்ட் வரும். இது கூட சேர்ந்து நம்மளோட ஈக்விட்டி, அதாவது கேபிட்டல், இந்த அமௌண்ட் கூட உங்களோட ஏர்னிங், இதை ரெண்டையும் டோட்டல் பண்ணுங்க. இப்போ நம்மளோட லயபிலிட்டியும் நம்மளோட ஈக்விட்டியோட டோட்டலையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு டெபிட் சைடு அசெட்டோட டோட்டல் என்ன வந்துச்சோ அதே டோட்டல் தான் உங்களுக்கு இங்கேயும் வரும். இது போல நம்ம என்ன பண்ணலாம், மேனுவலா கால்குலேட் பண்ணி நம்ம போட்ட சம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இந்த மேனுவல் கால்குலேட் பண்ணும்போது நமக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் வருது அப்படின்னா நம்ம டோட்டல்ல ஏதாவது தப்பு பண்ணியிருப்போம். அதாவது டோட்டல் மீன்ஸ் லெட்ஜர் போடும் போது அமௌண்ட்ல ஏதாவது மிஸ்டேக் இருக்கலாம், அதை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்மேட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம போட போற ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுமே நம்ம வவுச்சர்ல பிளேஸ் பண்ண போறோம். அது எப்படிங்கறத நம்ம இனிமேல் பார்க்கலாம்.
ஸோ இந்த மெத்தட ஃபாலோ பண்ணி தான் நம்ம கிரெடிட் அண்ட் டெபிட்ல எப்படி லெட்ஜர பிளேஸ் பண்ணி அமௌண்ட்ட வந்து ஈக்குவலா எடுத்துட்டு வர்றது அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். இது எதுக்காக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு டிரான்சாக்ஷனையும் டேலியில வவுச்சர் அப்படிங்கிற கான்செப்ட்ல வச்சு தான் நம்ம மெயின்டெயின் பண்ணிட்டு வரப்போறோம். அதுல என்னென்ன வவுச்சர்ஸ் நமக்கு இருக்கு, எந்த வவுச்சர்ஸ்ல எந்த மாதிரியான டிரான்சாக்ஷன் பார்க்கணும் அப்படிங்கிறத இனிமே பார்க்கலாம்.